ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா 8051 மைக்ரோ கண்ட்ரோலில் இருக்கிற அட்ரஸிங் மோட் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். லைக் ஃபஸ்ட்டு வந்து நாம் என்ன பண்ணிக்கிறோம், நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இன்னைக்கு நம்ம அட்ரஸிங் மோட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸோ அட்ரஸிங் மோட். ஸோ வாட் இஸ் அட்ரஸிங் மோட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்ரஸிங் மோட்னா என்ன? அட்ரஸிங் மோட்னா இப்போ ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாயிண்ட் பண்றது, அதாவது குறிக்கிறது. இன்ஸ்ட்ரக்ஷன் தான் குறிக்கிறது. மெத்தட் ஆஃப் பாயிண்டிங் த டேட்டா ஃபார் த இன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் அட்ரஸிங் மோட். அடுத்தது இதோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா, இது மொத்தம் 6 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட், அதுக்கப்புறம் இமீடியட் அட்ரஸிங் மோட், இமீடியட் அட்ரஸிங் மோட், அதுக்கப்புறம் டைரக்ட் அட்ரஸிங் மோட், அதுக்கப்புறம் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் அட்ரஸிங் மோட், நெக்ஸ்ட் இஸ் கோட் அட்ரஸிங் மோட். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இமிடியேட் அட்ரஸிங் மோட் பற்றி பார்க்க போறோம். ஸோ இமிடியேட் அட்ரஸிங் மோட்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட ஒரு பென் இருக்கு. அது உங்ககிட்டயே தான் இருக்கு அந்த பென்னு. பட் ஆனால் அந்த பெண் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? உன்கிட்டே இருக்குடா உன் பென்னு, அப்புறம் எதுக்குடா என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இமிடியேட் அட்ரஸிங் மோட்னா டேட்டா இஸ் given in the instruction itself. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே அந்த டேட்டா வந்து என்ன பண்ணிப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மூணு கமா ஜீரோ ஜீரோ ஃபைவ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆஷ்ங்கிற சிம்பிள் தான் இன்லெட் அட்ரஸிங் வந்து டினோட் பண்ணது. ஸோ பைசியில் இருக்கிற டேட்டா எங்கே மூவ் பண்ணுறாங்கன்னா ஏ ஏ ஏன்னா ஒன்று அக்யூமுலேட்டர்ல நம்மளுக்கு மூவ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது என்ன அட்ரஸிங் போனா டைரக்ட் அட்ரஸிங் போனா அங்கே என்ன பார்த்தோம், டேட்டா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கு. இங்க ஒன்றும் இல்லை, அட்ரஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ல, அதாவது மெமரி அட்ரஸ் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஏ கமா 45H இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 45H இருக்கிற டேட்டா வந்து எங்க மூவ் பண்றாங்கன்னா எங்க அக்குமுலேட்டருக்கு மூவ் பண்றாங்க. ஸோ அடுத்த அடுத்த அட்ரஸிங் மோட்னா ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட்னா டேட்டா ஃபார் த இன்ஸ்ட்ரக்ஷன் given in the register itself. ரெஜிஸ்டர்லயே அந்த டேட்டா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கமா பி. ஏ கமா பின்னா பியில் இருக்கிற பி ரெஜிஸ்டர் இருக்கிற அந்த டேட்டா வந்து ஏ ரெஜிஸ்டர் அந்த அக்குமுலேட்டருக்கு மூவ் பண்ணிடுவாங்க. இவ்வளவுதான். அடுத்தது இன்டைரக்ட் அட்ரஸிங் மூவ்னா லைக் வந்து டேட்டா மெமரி அட்ரஸ் இண்டிகேட்டட் டு த ரெஜிஸ்டர் மூலியமா அந்த டேட்டா வந்து இண்டிகேட் பண்றாங்க. அதுக்கு பேர் தான் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். அதுக்கு நீங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ கமா அட்டுங்கிற ஒரு சிம்பிள் தான் எதை டினோட் பண்ணுது, இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடுங்கிறத டினோட் பண்றாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோட் அட்ரஸிங் மோட் மெயினாக ராம் மெமரியில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரீட் ஒன்லி மெமரியில தான் இந்த கோட் அட்ரஸிங் மோட் யூஸ் பண்ணுவாங்க. கோட் அட்ரஸிங் மோட்னா டேட்டா வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன எதில் ஸ்டோர் ஆயிருக்கும்னா இந்த கோட் மெமரியில் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இவ்வளோதான். லைக் அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சி இருக்கு கம்மா அட் A plus DPTR. So DPTR is a data pointer. Data pointer is 16 bit. 16 bit register. அது வந்து 16 bit data pointer. அது நம்மளால என்ன பண்ண முடியும், ஆல் டைப்ஸ் ஆஃப் அட்ரஸிங் நம்ம போக முடியல என்ன பண்ணிக்க முடியும், ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோதான் அட்ரஸிங். தேங்க்யூ.